ஆள் எதுக்காக அம்மாவை திரும்ப திரும்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. எதுக்காக இருந்தாலும் எனக்கு அது பிடிக்கல. அஃப்கோர்ஸ் தாத்தாவுக்கும் பிடிக்கல. இவர் ஹோட்டலுக்கு சாப்பிட வர்ற எல்லார்கிட்டையும் இவர் இப்படிதான் பழகுறாரு. அம்மாவுக்கு இந்த விஷயத்தை என்னால சொல்லி புரிய வைக்க முடியாது. பட் இவருக்கு புரியணும். அதுக்கு நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். ஐம் சாரி சார். எங்க அம்மா நல்லா சமைப்பாங்க தான். அவங்க கிட்ட இருக்கிற டேலண்ட்டை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. அவங்க கிட்ட இருந்து புதுசா ஏதாவது சமைக்க கத்துக்கலாம்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் எனக்கு புரியாமல்ல. பட் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இதுக்கு இதுதான் லிமிட். சந்தோஷ், என்ன இந்த நேரத்துல? மிஸ்டர் ஹரி சார் உள்ளதான் இருக்காரு. பார்க்கலாமா? போங்க சார். உங்களை பார்க்க தான் வந்திருக்காரு. நீ போ. வாங்க சந்தோஷ். டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி சார். அம்மா இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. லக்ஷ்மி மேடம் ஏதாவது சொல்லி அனுப்புனாங்களா? நோ, ஜஸ்ட் இதை கொடுத்துட்டு வர மட்டும் சொன்னாங்க. ஓ, இத யார் கிழிச்சது? அம்மாக்கு தானே கொடுத்து அனுப்பிச்சிங்க. அம்மா தான் கிழிச்சிருக்கணும். ஆஹா. எனிவே பை சார். நோவே, லக்ஷ்மி மேடம் இப்படி செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ப்ரோக்ராமுக்கு வேணா உங்களுக்கு போக விருப்பம் இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த டிக்கெட்டை கிழிக்கிறது, கிழிச்சதை திருப்பி எனக்கே கொடுத்து அனுப்புறது, இதெல்லாம் லக்ஷ்மி மேடமால நினைச்சு கூட பார்க்க முடியாது. தப்பா ஏதோ அங்க நடந்திருக்கு. ஆண்டவா, என்னால லக்ஷ்மி மேடத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நான் நல்லதுதான் நினைக்கிறேன். ஆனா எல்லாம் விபரீதமா தப்பாவே நடந்துட்டு இருக்கு. பவி, எங்க போற? நான் எங்க போனா உனக்கு என்ன? ஆனா கோச்சுக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கெல்லாம் போகல. நீங்க நிம்மதியா இரு. ஏய் பவி, என் மேல கோவமா? எனக்கு என்ன கோவம்? உனக்கும் எனக்கும் ஏதாவது சண்டை நடந்துச்சா? உனக்கும் உங்க அம்மாவுக்கும் வந்தா பிரச்சனை. ஒரு நிமிஷம் நீ யோசிக்காம நீ பேசின ஒரு வார்த்தையால இன்னைக்கு உங்க அம்மா எவ்வளவு ஹர்ட் ஆனாங்க, எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் போனாங்கன்னு பார்த்தல. வெரி அப்செட் சந்தோஷ். நீ இவ்ளோ மோசமா நடந்துப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. பிறந்த செகண்ட்ல இருந்து உங்க அம்மா முகத்தை பார்த்து பார்த்து வளர்ந்துருக்க. அவங்க யாரு, எப்படிப்பட்டவங்க, எந்த நேரத்துல அவங்க மனசு என்ன நினைக்கும், எதை ஃபீல் பண்ணும், யாரு என்ன சொன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு யாரும் சொல்லி கொடுக்காமலே உனக்கு தெரியணும். எதுவுமே தெரியாம எதை பத்தியுமே யோசிக்காம இப்படி முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணிட்ட. சத்தியமா நான் உன்கிட்ட இதை எதிர்பார்க்கலடா. சரி விடு பவி. எதை விட சொல்ற? இல்ல எதுக்கு நான் விடணும்னு கேக்குறேன். இப்ப கூட நீ செஞ்சதை நினைச்சு உனக்கு ஃபீல் பண்ண தோணல. நீ யோசிக்கணும். உன் மரமண்டிக்கு செஞ்சது தப்புன்னு உரைக்கணும்.
குட் நைட். அம்மாவுக்கு எதுக்கு இவ்வளவு வயசுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு கேக்குறாங்க? அம்மாக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? எனக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த ஆள் பண்றத பாக்கும்போது எனக்கே டவுட்டா தான் இருக்கு. பாத்தீங்களா என்ன பத்தி அவ என்ன சொல்றான்னு? கேட்டீங்களா? கேட்டீங்கல்ல நீங்க? இங்க யாருக்குமே மேல பாசம் இல்ல, அவனுக்கு என் மேல பாசமே இல்ல. அப்புறம் நான் ஏன் உயிரோட இருக்கணும் சொல்லுங்க? முருகா, இன்னைக்கு பொழுது நல்லா இருக்கணும் முருகா, எப்பவும் போல. அப்பா, கை வேற வலிக்குது. லட்சுமி, லட்சுமி, அம்மா, அம்மா காஃபி எடுத்துட்டு வாமா. நான் எந்திரிச்சிட்டேன். அம்மா, அம்மா, அம்மா. லட்சுமி, டேய் நீ என்னடா இங்கே கத்திக்கிட்டு இருக்க? காஃபி கிடைக்கல தாத்தா. டேய் நானும் அதுக்கு தாண்டா எந்திரிச்சு வந்தேன். லட்சுமி, காலங்காத்தால எங்க போய் தொலைஞ்ச? காஃபி கேட்டனே காதுல விழுகலையா? லட்சுமி, அம்மா, அம்மா, ஏய், அம்மா, என்ன ஆள் ஆளுக்கு அத்தைய ஏல போட்டுட்டு இருக்கீங்க? இப்ப என்ன, ரெண்டு பேருக்கு காஃபி தானே வேணும்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அத்தை உள்ளதான் காஃபி போட்டுட்டு இருப்பாங்க. ரெடியா இருந்தா எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாங்களா? என்ன தாத்தா முறைக்கிறீங்க? முதல்ல நீங்க பிரஷ் பண்ணிட்டீங்களா? இவர் லட்சுமி காபி கொண்டு வந்து வச்சதான் நான் பல் விளக்க போவேன். நான் பல் விளக்கிட்டு வர்றதுக்குள்ள காஃபி குடிக்கிற பதத்துக்கு வந்துடும். இதுதான் எங்க கணக்கு. அதான் ரிட்டையர்ட் ஆகி 10 வருஷம் ஆச்சுல தாத்தா. இன்னும் ஏன் கணக்குன்னு கணக்குவாதியாராவே இருக்கீங்க தாத்தா? தாத்தாவா லட்சணமா கொஞ்சம் சிரிச்சிட்டுருங்க. மூஞ்ச பாரு. ஏன் மூஞ்சிக்கு என்ன குறைச்சலு? டேய் சந்தோஷ், நீ தாத்தாவை எதுவும் கேட்க மாட்டியாடா? இந்த மூஞ்சி பார்த்து தானே நீ சைட் அடிச்ச. இந்த மூஞ்சிக்காக தானே நாய் மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருந்த. இந்த மூஞ்சிலனா வாழ்க்கையே இருண்டு போயிடும்னு டயலாக்லாம் விட்டியேடா. இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து சொல்லு தாத்தாக்கு. ஐயோ என் தலை எழுத்துறா. எங்க இருந்துடா புடிச்சவள? வண்டலூர் ஜூல இருந்து புடிச்சான். அப்புறம் உங்க பேரனுக்கு வேற எங்க இருந்து பொண்ணு கிடைக்கும்? ஐயோ, பொண்ண கட்டிட்டு வாடானா ஒரு இம்சைய கட்டிட்டு வந்திருக்கேன். அம்மா தெரியாம கேட்டுட்டேன், ஆளை விடுதாயி. அப்படி வாங்க வழிக்கு. சரி, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ரூம்ல. நான் போய் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா உன் சவகாசமே எனக்கு வேணாம். லட்சுமிய காப்பி கொண்டு வர சொல்லு. காப்பியவாது நிம்மதியா குடிக்க வரணும். டேய், நீயும் தாத்தா மாதிரி போய் பிரஷ் பண்ணிட்டு வா போ. நீ போய் காஃபி எடுத்துட்டு வா ஃபர்ஸ்ட்.
சொன்னா கேட்காம போ, போய் பிரஷ் பண்ணு போ. போறேன். போ 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 சரி, போ, விடு. போ. அத்தை, காலங்காத்தால அத்தை எங்க போயிட்டாங்க? அத்தை, அத்தை, அத்தை. ஹேய், என்ன கத்துறேன்னு சொல்லிட்டு நீ ஏன் கத்திக்கிட்டு இருக்க? ஏய் எங்க இல்ல, அம்மா? கிச்சன்லயும் பாத்துட்டேன், பெட்ரூம்லயும் பாத்துட்டேன், அத்தையை காணோம்டா. என்ன? என்னது லட்சுமிய காணோமா? காணோம்னா காணோம் இல்ல தாத்தா, வீட்ல காணோம். ஒருவேளை கீழே தான் எங்கேயாவது போயிருப்பாங்களா இருக்கும், இல்ல டெரஸ்ல இருப்பாங்க. நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். காணோமா? எங்க போயிருப்பா? லீனா, நீ கொடுத்த ஐரன் மீன் குழம்பு இருக்குதுல்ல, ஆண்டி, ஆண்டி, அத்தை வந்தாங்களா? எங்க போனாங்கன்னு தெரியுமா? எங்களுக்கு தான் வேலையும் கிடையாது வெட்டியும் கிடையாது. காலை நின்னுட்டே சும்மா பேசிட்டு இருக்கோம். லக்ஷ்மி மாதிரியா விடிஞ்சு எந்திரிச்சதுல இருந்து 11 மணி வரைக்கும் அவளை பார்க்கவே முடியாது. எனக்கும் அதான் ஆச்சரியமா இருக்கு ஆண்டி. தாத்தா தூங்கி எந்திரிச்சு காஃபி கேட்டாரு. அத்தை கிச்சன்ல காஃபி போட்டுட்டு இருப்பாங்கன்னு நான் கிச்சன்ல போய் பார்த்தா அங்க அத்தையை காணோம். அட கடவுளே, சொல்லாம எங்கேயும் வெளியே போக மாட்டாங்களே. மொட்டை மாடியில பாத்தியாமா? இல்ல ஆண்டி, இனிமேதான் போய் பார்க்கணும். துணி துவைச்சிருந்தாலும் மேல போய் காய போடுவாங்கன்னு நினைச்சுக்கலாம். அதுவும் இல்ல. இங்க வந்த மாதிரி தெரியலையேம்மா. நாங்களும் இங்க ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கோம். லக்ஷ்மியை நாங்க பார்க்கவே இல்ல. அப்போ சரி ஆண்டி, நான் மொட்டை மாடியில போய் சரி, பார்க்கறேன். பாத்துட்டு வா. ஆ. போ. லக்ஷ்மி காணோமா? என்னாச்சு? இங்க என்ன நடக்குதோ ஒண்ணுமே தெரியலையே. எங்க போயிருப்பா? அத்தையை பாத்தீங்களா? உங்களை தான் கேக்குறேன், எங்க அத்தையை பாத்தீங்களா? ஓ, என்னையா? சாரி, யார் உங்க அத்தை? இல்ல, மொட்டை மாடிக்கு போனீங்களே, எங்க அத்தையை பாத்தீங்களான்னு கேட்டேன். ஐ எம் சாரி, எனக்கு அதெல்லாம் தெரியாது. பிகாஸ் நான் அடுத்தவங்களோட ஃபேமிலி விஷயத்துல தலையிடுறதெல்லாம் எப்பவோ விட்டாச்சு. குறிப்பா உங்களோட ஃபேமிலி விஷயத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. மைண்ட்ல எப்பவோ ஸ்டோரா இருந்ததெல்லாம் கூட அப்படியே டெலீட் பண்ணிட்டேன். பரிமளா, இவ என்ன பேசுறான்னு புரிய மாட்டேங்குது. இந்த உலகத்துல எந்த சந்து பொந்துல எவ்வளவு சின்ன பிரச்சனை இருந்தாலும் அது பிரதிபாவுக்கு தெரியும். கிடைக்கிற எந்த சான்ஸையும் மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் சிக்ஸர் அடிக்க பாப்பான். இது என்ன வம்பா போச்சு? எங்க அத்தைய பாத்தியான்னு இவ கேட்டா, ஒண்ணு பார்த்தேன்னு சொல்லணும், இல்ல பாக்கலன்னு சொல்லணும். ரெண்டும் இல்லாத ஏன் இப்படி லூஸ்தனமா உளறா? நீயும் அவ உளறலுக்கு வியாக்கியானம் கொடுத்துட்டு இருக்கே. என்ன பிரதிபா, காலையிலேயே வெளியே கிளம்பிட்டே? காலையிலேயே ஒருத்தி அவ அத்தையை தேடி மொட்டை மாடிக்கு போறா. அத பத்தி எதுவும் கேட்காதீங்க. நாங்களும் அததான் பேசிட்டு இருக்கோம். லக்ஷ்மியா காணுமா? இப்ப எதுக்கு பேயாட்ட நினைச்சு சிரிச்சிட்டு இருக்க? இல்ல இல்ல, நினைச்சு பார்த்தேன், சிரிச்சேன். நினைச்சு பார்த்து சிரிச்சியா? என்ன நினைச்ச? அத்தை, 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 எங்க போயிட்டாங்க? அத்தை, அத்தை, எங்க போனாங்க? அத்தை, 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 எங்கேயும் காணோம். எங்க போனாலும் சொல்லாம போக மாட்டாங்களே அத்தை. அத்தை,
எங்கம்மா போனா உங்க அத்தை? ஆளை பாத்தியா? எங்க போனா அவ? எங்க? இல்ல தாத்தா, இந்த அபார்ட்மெண்ட் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன். அத்தை எங்குமே இல்ல. காலங்காத்தால அப்படி என்ன வேலை அவளுக்கு? எங்கேயாச்சும் போறதா இருந்தா சொல்லிட்டு போக வேண்டியதானே? இன்னைக்கு மட்டும் திடீர்னு ஏன் இப்படி? தாத்தா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அபார்ட்மெண்ட்ல இல்லைன்னா வெளியில கடைக்கு எங்கேயாவது போயிருக்கணும், இல்ல மார்க்கெட்டுக்கு, இல்லைன்னா கோயிலுக்கு போயிருக்கணும். அதை விட்டு வேற எங்க போயிருக்க போறாங்க தாத்தா? இல்லடா, அபார்ட்மெண்ட்டுக்கே காய்கறிக்காரங்க வந்திருக்காங்க. எல்லாரும் காய்கறி வாங்கியிருக்காங்க. அத்தை மார்க்கெட்டுக்கு போய் வாங்குற அளவுக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. இங்கே வண்டி வந்திருக்கு, இங்கே வாங்கிருக்கலாம்ல. அதுலயும் வீட்ல தான் எல்லா காய்கறியும் இருக்கே. அவ கோயிலுக்கு போறதா இருந்தா கூட பக்கத்துல இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு தான் போவா. வார வாரம் ஒரு தடவை சிவன் கோயிலுக்கு போயிட்டு வருவா. எனக்கும் அதான் குழப்பமா இருக்கு தாத்தா. இங்க பாரு, லட்சுமிக்கு ஒரு போன் பண்ணி பாருமா. பவி, என்னாச்சு? போன் போகல சந்தோஷ். மா, இன்னொரு தடவை பண்ணி பாருமா. பண்ணு. ஹே, லவுட் ஸ்பீக்கர்ல போட. என்னாச்சுன்னு புரியலையே. ஒருவேளை உடம்புக்கு முடியலன்னு டாக்டர்கிட்ட போயிருப்பாளோ? ஏன் தாத்தா இப்படி பதறீங்க? அம்மாக்கு உடம்பு முடியலன்னா நம்ம கிட்ட சொல்லாம என்னைக்காவது வெளியில போயிருக்காங்களா தாத்தா? இல்ல, உடம்புக்கு முடியலன்னு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வீட்டுல படுத்திருக்காங்களா அம்மா? டேய், அப்ப வேற எங்க தாண்டா போயிருப்பா? டேய், இப்படி நம்ம வக்கனையா பேசிட்டு இருக்கிறத விட எங்கேயாவது தேடி பார்க்க போலாம்டா. தாத்தா, சின்ன குழந்தைய காணோம்னா போய் தேடி பாக்குறதுல நியாயம் இருக்கு. அம்மா என்ன சின்ன குழந்தையா? என்ன தாத்தா இப்படி பேசுறீங்க? நீ பேசுறதுதான் தப்பா இருக்கு சந்தோஷ். நேத்து நம்ம வீட்ல நடந்ததை நினைச்சு பாரு. அதுக்கப்புறம் கூடவா உனக்கு கவலையா இல்ல? கடவுளே, என்னம்மா என்னென்னமோ சொல்ற? தாத்தா, நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லல. அப்படியெல்லாம் இருக்க கூடாதுன்னு நானும் நம்புறேன். ஆனா அத்தை ராத்திரி முழுக்க ரொம்ப கவலையா இருந்தது மட்டும் உண்மை. ஏடா கூடமா இவன் பேச போய் தான் கதவை அடிச்சுக்கிட்டு தூக்கு போட்டுக்கிற அளவுக்கு போயிட்டாங்க அவங்க. இதெல்லாம் வெளியே சொல்ற மாதிரியா இருக்கு? பாவி, படு பாவி, எல்லாம் உன்னாலதான்டா. யார்கிட்ட என்ன பேசணும்னு ஒரு விவஸ்தை வேணா? அவ பெத்த பிள்ளையாடா நீ? இப்படி அறிவு கெட்டு போய் நடந்துக்குவ? அம்மா, நீ சொல்றதுல கூட ஒரு நியாயம் இருக்குமா. அவ ராத்திரிலாம் தூங்கி இருக்க மாட்டா. காலையில எந்திரிச்சதும் கோயிலுக்கு போகணும்னு தோணி இருக்கும். யாரு கண்டா? எப்பயும் போற கோயிலுக்கு தான் போயிருப்பா, இல்லாட்டி வேற எங்கேயாவது வெளியில கூட போயிருப்பா. இப்படி நம்மெல்லாம் வெட்டியா பேசிட்டு இருக்கதை விட வெளியில போய் தேடி பார்க்கலாம். அதான் எனக்கு இப்ப நல்லதுன்னு படுது.